அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் கிளாஸ் இண்டெக்ஸ்க்கு மட்டும். இது இன்ட்ராடே ஒன்லி, இன்ட்ராடே கிளாஸஸ். இன்ட்ராடேல நம்ம ஆப்ஷன்ல எப்படி எடுத்து வர்த்தகம் பண்ணலாம் என்ன அப்படிங்கிற டெக்னிக்கல் மேக்ஸ் அடிப்படையில் ஃபுல்லி மேத்தமெட்டிக்கல் தான். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். இன்னைக்கு ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட, எக்ஸ்பைரி டே கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ்பைரி டேல 0 to ஈரோ கால் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? 0 to ஈரோ கான்செப்ட். அது பண்றவங்க நம்ம ரூல் என்னவோ அதை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் 0 to ஈரோ கால ரூலை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. நான் அந்த டாபிக் இதுல 0 to ஈரோ கால்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் எல்லாருக்கும். அதெல்லாம் எடுத்துருவாங்க கிளாஸ்ல, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃபின் நிஃப்டி 22,900 புட்டு 35 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா ஃபின் நிஃப்டி அப்சைடு செல்லும், ஏறும் ஃபின் நிஃப்டி ஸ்பாட். ஓகேங்களா? அதே 35 ரூபாய்க்கு அவர் மேல இருந்தாருன்னா ஃபின் நிஃப்டி இறங்கும் ஃபின் நிஃப்டி மார்க்கெட் ஸ்பாட். நான் இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வாங்குங்க வீங்கன்னு சொல்லல, மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் சொல்றேன். அப்போ இந்த ஸ்ட்ரைக் மேல இருக்குன்னா எது வரைக்கும் போகும், போயிட்டு அதுக்கு ரிவர்சல் ஜோன் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கலாம், அங்க அது திரும்பும். அதே கீழே வந்ததுன்னா அதுக்கு ரிவர்சல் ஜோன் அங்க பாயிண்ட்ஸ் இருக்கும், அங்க திரும்பும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு பல வேல்யூ இருக்கு. நீங்க யூடியூப்ல பாக்குறவங்க இந்த வேல்யூ வரும் பொழுது உங்க முடிவு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வரும் பொழுது நீங்க என்ன டைரக்ஷன் உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆகும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி யூடியூப்ல யாருக்கு போகுது எதையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க, சிம்பிளா பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இது ஃபின் நிஃப்டி. அடுத்தது நிஃப்டி 24,600 கால் 108 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப்சைடு, 108 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. அப்போ இதுல இந்த பிரைஸ்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்றது இந்த பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுறதோ கீழே ட்ரேட் ஆகுறதோ வச்சது கிடையாது. சில டைம் ஃபால்ஸா மேலே இருக்கும், ஒரே கேண்டில் பெருசா கீழே விடுவாங்க, ஃபால்ஸா கீழே நிற்கும், ஒரே கேண்டில் மேலே தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபால்ஸ், நம்மளை ஏமாத்துவாங்க ட்ராப் பண்ணி, அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதற்கு ஏற்றாற் போல் பயிற்சி எடுக்கணும். நீங்க பிராக்டிஸ் நீங்களே ஓனா, நீங்க கிளாஸ் வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்களே பிராக்டிஸ் பண்ணாவே உங்களாலேயே முடியும். ஏன்னா அதுக்கு நாட்கள் ஆகும், அவ்வளவுதான். நீங்க அதுக்கு டைம் கொடுத்து அது கூட பழகணும். நான் இல்லைன்னா நிஃப்டியில இப்போ இன்டெக்ஸ் வேல்யூ அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, கிரீக்ஸ் வேல்யூ, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியுங்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது ஆப்ஷன் பையர். புரிதுங்களா? அதெல்லாம் நான் எடுத்துக்கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை போட்டு இன்னும் டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணி போடலாம். ஏன் நான் சிம்பிளா ஒரு 3 மினிட்ஸ்ல வீடியோ முடிக்கிறேன். மார்க்கெட்டுங்கிறதே இவ்வளவுதான், தேவையில்லாத அதெல்லாம் டெல்டா காமா தீட்டா வேகாரோ அதெல்லாம் தேவையில்லாதது, அதெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு அதை வைத்து ஒண்ணும் பண்ண முடியாது. மார்க்கெட் இயங்கக்கூடிய மேக்ஸ் வேற, அதை நோக்கி உங்களுடைய பிராக்டிஸை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.